இப்போ ரீசெண்டாக ChatGPT பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கூகுளோட பரம எதிரி தான் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட். கூகுளை போட்டு தரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் OpenAI அப்படின்ற அந்த கம்பெனிக்கு வந்து ஃபண்ட் பண்ணி ChatGPT-யை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்கு. பட் இந்த ChatGPT கிரியேட் பண்ண OpenAI-யோட ஒன் ஆஃப் தி கோ-ஃபவுண்டர் தான் வந்து இந்த எலான் மஸ்க். இந்த OpenAI வந்து மக்களோட நலனுக்காக, ஒரு நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்காக, மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ அதை வந்து மைக்ரோசாஃப்ட் காசு கொடுத்து வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பிடிக்காம எலான் மஸ்க் வந்து கோவத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம OpenAI-னா என்ன, இந்த ChatGPT எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அண்ட் ஸ்டூவர்ட் ரூசெல் இந்த ரெண்டு ஃபேமஸான சயின்டிஸ்டும் அட்வான்ஸ் ஏஐ பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து தன்னைத்தானே உருவாக்க ஆரம்பிச்சுட்டு, லைக் எந்திரன் மூவியில் வர மாதிரி அதுவாகவே ரீடிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுனா யாராலும் தடுக்க முடியாத இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்னு இந்த ரெண்டு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் எலான் மஸ்க் ஏஐ பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நம்ம ஹியூமனிட்டிக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்க போது, நியூக்ளியர் வெப்பனை விட இந்த ஏஐ ரொம்ப டேஞ்சரஸாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயம் எல்லாம் போக்குறதுக்காக தான் வந்து OpenAI அப்படின்ற இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, இப்போ OpenAI-யோட CEO அண்ட் கோ-ஃபவுண்டராக இருக்கிறது சாம் ஆல்ட்மன், பிரசிடென்ட் அண்ட் கோ-ஃபவுண்டராக இருக்கிறது கர்க் ப்ராக்மேன், நம்ம வேர்ல்ட்லயே மிஷின் லேர்னிங்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற இலியா சுட்ஸ்கேவர் கோ-ஃபவுண்டர் அண்ட் சீஃப் சயின்டிஸ்டாக இப்போ அவங்க இருக்காரு. இது போக இதோட ஃபவுண்டர்ஸ் யாரெல்லாம்னா ரெட் ஹாஃப்மன், ஜெசிகா லிவிங்ஸ்டன், பீட்டர் தேல், எலான் மஸ்க், அமேசான் வெப் சர்வர்ஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் YC ரிசர்ச் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் 2015 சான் பிரான்சிஸ்கோல இந்த ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் எங்களோட இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தா, லிங்க்டினோட கோ-ஃபவுண்டர் ரெட் ஹாஃப்மன், பேபாலோட கோ-ஃபவுண்டர் பீட்டர் தேல், Y காம்பினேட்டரோட ஃபவுண்டிங் பார்ட்னர் ஜெசிகா லிவிங்ஸ்டன். தென் இவங்களோட கார்ப்பரேட் இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, மைக்ரோசாஃப்ட், இன்ஃபோசிஸ் இவங்க எல்லாம் வந்து இதோட கார்ப்பரேட் இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷனை வந்து ப்ராஃபிட் நிறைய ஏன் பண்ணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்காக வந்து அவங்க ஓப்பன் பண்ணல. இந்த அவங்க பண்ண ரிசர்ச்சஸ் எல்லாத்தையுமே வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. மற்ற இண்டஸ்ட்ரீஸ் பண்ண ரிசர்ச்லாம் இவங்களால ஃப்ரீயாக கொலாபரேட் பண்ண முடியும். தென் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் கூட சேர்ந்து ஏஐ ஒர்க்கில் டிப்ளாய் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்களோட ரிசர்ச்சஸை வந்து இப்படி ஷேர் பண்ணியிருக்காங்க. OpenAI 2016 வந்து ஜிம் அப்படின்ற ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக OpenAI ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட வந்து பெஸ்டான அல்காரிதம், நல்ல கேரண்டீடான அல்காரிதம் கொடுத்தவங்களுக்கு வந்து 250 கிரெடிட் வவுச்சர்ஸ் வந்து அமேசான் வெப் சர்வீஸ் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து 250 கிரெடிட் வவுச்சர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய மக்கள்கிட்ட வந்து டேலண்ட் இருக்கும், பட் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு போதுமான ஃபண்ட் வந்து அவங்ககிட்ட இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்ல டேலண்ட் இருக்கிற மக்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஐடியாவை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம மக்கள் எல்லாம், இப்போ நம்ம நார்மலாக ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து எப்படி நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நம்ம ஹியூமன் யூஸ் பண்ற மாதிரியே சிஸ்டம் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சது. இதோட மெயின் எய்மே என்னதான் இருந்துச்சுன்னா, இந்த கம்ப்யூட்டரை வச்ச ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் டாஸ்கே வந்து கம்ப்ளீட் பண்றதா வந்து இதோட மெயின் எய்மா வந்து இருந்துச்சு. ஸோ இந்த யூனிவர்ஸ் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ற யூசர்ஸ் யாருனாலுமே வந்து இந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கு வந்து ட்ரெயின் பண்ண முடிஞ்சது. நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணுவோம், அது அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து அதை ட்ரெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா OpenAI ஒரு நியூரல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணாங்க. இதை OpenAI 5 ஆர் Dota 2ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா அதில் பாட்னு ஒன்று நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி அது ஒரு ஹியூமன் ஹேண்டில் பண்ணாமல் ஒரு சிஸ்டம் தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளோட அந்த கேமை நமக்கு பதிலாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பிளே பண்ண மாதிரியான ஒரு நியூரல் நெட்வொர்க் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கேம்ல உள்ள டோர்னமெண்ட் ரூலை கூட அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயரை விட அந்த பாட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஈவன் அந்த பாட்டை தான் ஒவ்வொரு லெவலையும் வந்து ஃபினிஷ் பண்ணி அதோட ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. எப்படி நார்மலாக நம்ம ஒரு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம ஒரு லெவல் பை லெவல் விளையாடுறப்போ தான் வந்து நம்ம அந்த கேமில் உள்ள ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி தான் அந்த பாட்டும் வந்து ஒவ்வொரு லெவலாக ஃபினிஷ் பண்ணி அதோட ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ யாரையும் அதை இமிடேட் பண்ணல, அதோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அதுவாகவே நிறைய லேர்ன் பண்ணியிருக்கு. லேட்டராக ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஸ்போர்ட்ஸ் கேம்லயே வந்து சாம்பியன்ஸா இருப்பாங்கல்ல, அவங்களையே வந்து இந்த OpenAI 5 வந்து பீட் பண்ணிருக்கு. 2018 ஹியூமன் லைக் ரோபோட் ஹேண்டை ரெடி பண்ணி எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்றோமோ அதே மாதிரி அந்த ரோபோட் ஹேண்டையும் வந்து அதை ஹேண்டில் பண்ண வச்சிருக்காங்க.
ஒரு ரோபோ ஹேண்டில் பண்ற மாதிரி இல்லாம ஒரு ஹியூமன் ஹேண்டில் பண்ற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அந்த லெவலுக்கு அதை சிமுலேட் பண்ணியிருக்காங்க. 2019ல ஒரு ரூபிக்ஸ் கியூபை வந்து சால்வ் பண்ற லெவலுக்கு அதை சிமுலேட் பண்ணியிருக்காங்க. OpenAI 5க்கு யூஸ் பண்ண அதே டெக்னிக் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுல எக்ஸ்ட்ராவா ஆட்டோமேட்டிக் டொமைன் ரேண்டமைசேஷன்ற ஒரு டெக்னிக்கை வந்து இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்ற மாதிரி OpenAI எல்லாத்துக்குமே ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஈவன் அதுல நியூரல் நெட்வொர்க் இருக்கிறதுனால மியூஸ்நெட் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அதால ஒரு மியூசிக் கூட கம்போஸ் பண்ண முடியும். 2018ல ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது ஜிபிடியை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு லாங்குவேஜ் மாடல். இதை லார்ஜ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் லைக் டெக்ஸ்ட் டேட்டா வச்சு தான் வந்து இதை ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஜிபிடினால நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டாஸ்க்கை ரொம்ப நல்லாவே வந்து பண்ண முடியும். அப்படின்னா என்னன்னா வந்து லைக் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணுறது, தென் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், இந்த மாதிரியான நிறைய டாஸ்க்லாம் வந்து அதெல்லாம் பண்ண முடியும். ஜூன் 11, 2018ல ஆலெக் ராட்ஃபோர்ட் அண்ட் அவரோட கொலீக்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்து OpenAIல GPT அப்படின்ற இந்த லாங்குவேஜ் மாடலில் பப்ளிஷ் பண்ணாங்க. தென் 2019ல GPT-2 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் அதோட கம்ப்ளீட் வெர்ஷனையும் அப்படி OpenAI ரிலீஸ் பண்ணாங்க. இது ஒரு அன்சூப்பர்வைஸ்ட் மாடல். இதனால கொஞ்சம் இஷ்யூஸ் ஏற்பட்டதுனால அந்த இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணி 2020ல GPT-3 வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த GPT-3 வச்சு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் பைத்தான் மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கூட இதனால ரொம்ப எஃபிஷியண்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. தென் 2022ல விஸ்பர் அப்படின்ற ஸ்பீச் ரெகக்னைசேஷன் மாடலை வந்து லான்ச் பண்ணாங்க. 2021ல DALL-E அப்படின்ற டிரான்ஸ்ஃபார்மர் மாடலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை வச்சு ஜஸ்ட் ஒரு இமேஜை கொடுத்தா அந்த இமேஜுக்கான டிஸ்கிரிப்ஷனை அதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி டெக்ஸ்ட்ல இருந்த இமேஜையும் இதால் கிரியேட் பண்ண முடியும். லைக் ராக்கெட் மேலே ஒரு பிரெயின் கிளவுட்ஸ் அண்ட் மூன்ஸ்க்கு நடுவில் போகிற மாதிரி ஒரு இமேஜ் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துரும். லாஸ்ட்டாக நவம்பர் 2022ல ChatGPT அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலாக ஒரு நம்ம ஹியூமன்ட்ட எப்படி பேசுகிறோம் அதே எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸோட வந்து ஒரு பாட் வந்து நம்மகிட்ட பேசும். லைக் ஒரு ஹியூமன் பேசினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அந்த ChatGPT வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம டெக்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நாளைக்கு தான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அந்த டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டியாக வந்து இருப்பாங்க. பட் இந்த ChatGPT வந்து அப்படி கிடையாது. நம்ம டெக்ஸ்ட் பண்ண வித்தின் அ செகண்ட்குள்ள நம்மளுக்கு அது ரிப்ளை பண்ணும். இது லான்ச் பண்ண 5 டேஸ்லயே 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ChatGPT Plus அப்படின்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா ப்ரீமியம் யூசர்ஸ்க்காக தான் வந்து $20 பே பண்ணி இது பண்ணா ரொம்ப இன்ஸ்டன்டான ரொம்ப ஃபாஸ்டரான ரிப்ளை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதுல ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீமியம் யூசர்ஸால மட்டும்தான் வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எலான் மஸ்க் OpenAIயோட கோஃபவுண்டர். லாஸ்டா February 17, 2023 அன்னைக்கு எலான் மஸ்க் வந்து இந்த OpenAI கேஸ்ட் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இந்த OpenAI வந்து எலான் மஸ்கோட ஒன் ஆஃப் த கிரியேஷன் கூட சொல்லலாம். அவ்வளோ நிறைய வளர்ச்சிகள் வந்து இந்த OpenAI வந்து பார்த்திருக்கு. பட் இப்போ எலான் மஸ்க் வந்து இதை டிஸ்அவுட் பண்ற மாதிரியான ஒரு ட்வீட் போட்டதுனால ஒரு சர்ச்சையா வந்து இது போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி அவர் என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த OpenAI அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ். இது யாரு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். கூகுளுக்கு ஈக்குவலா இதை கிரியேட் பண்ணோம். பட் இப்போ ஓப்பன் சோர்ஸா இருந்த இந்த OpenAI இப்போ க்ளோஸ்டு சோர்ஸா ஆகிட்டு. அது மட்டும் இல்லாம மைக்ரோசாஃப்ட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் ஆர்கனைசேஷனை வந்து இது மாறிட்டு இருக்குன்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் வந்து ஆக்சிடென்ட்லி OpenAI வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த நிறைய கம்பெனிஸை வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டு உருவாக்குனா அவரோட உழைப்பை வந்து டேக் ஓவர் பண்றது மார்க்கெட்ல மோனோபலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த OpenAI வச்சு மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட பரம எதிரியான கூகுளை வந்து அவங்க போட்டு தள்ள பாக்குறாங்க. மக்கள் எல்லாருக்குமே இந்த கம்பெனி பொதுவா யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ ஒரு கார்பரேட் இன்னொரு கார்பரேட்டை அழிக்கிறதுக்கான ஒரு டூலா வந்து இப்போ மாறிட்டு இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் இந்த OpenAI வச்சு அவங்களோட ஓன் சர்ச் என்ஜினான பிங்கை வந்து கூகுளை விட இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி பிங்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூகுள் எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா தான் வந்து கூகுள் வந்து இப்போ இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் மேல தான் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து வச்சிருக்காங்க. OpenAI வந்து உருவாக்குனதுக்கான காரணமே வந்து வேற. பட் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து அது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எலான் மஸ்க் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இனிமே நான் இந்த OpenAIக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு கார்பரேட் கிட்ட மாட்டிக்கிட்ட OpenAI என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதை ஷேர் பண்ணுங்க, பறக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.